Hi friends, இந்த வீடியோவில் நான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் ஒரு டாபிக் ஃபஸ்ட் யூனிட்டில். In 2015, all countries that are part of the United Nations agreed to a program that aims to make our world more sustainable before the year 2030. ஸோ சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலையானது அப்படின்னும் போது என்னென்னா, அதாவது பேசிக் நீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கணும், தேவையானவைகள் எல்லாமே வந்துட்டு போதுமான அளவு இருக்கணும். அதான் சஸ்டைனபிள் அப்படின்றது, நிலையானது. ஸோ 2015 யுனைடெட் நேஷனோட பார்ட்டாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் வந்துட்டு அக்ரி பண்ணாங்க. எதுக்காகனா ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்னென்ன போது டு மேக் அவர் வேர்ல்ட் மோர் சஸ்டைனபிள் பிஃபோர் தி இயர் 2030. ஸோ 2030க்கு முன்னாடி நம்மளோட வேர்ல்டு மோர் சஸ்டைனபிளாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் வந்து 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்துட்டு இருக்குது. அது எதுக்காகனா, ஸோ பீப்புள் எல்லாரையும் எல்லா கண்ட்ரீஸில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரீஸையும் வந்துட்டு இது ஒரு ஆக்ஷன் பிளானாக வந்துட்டு கூப்பிட்டு அதை அக்ரி பண்ணாங்க சரிங்களா. ஸோ 2030க்கு முன்னாடி சஸ்டைனபிள் வேர்ல்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட எய்மே. ஸோ in 2015, all countries that are part of the United Nations agreed to a program that aims to make our world more sustainable before the year 2030. It contains 17 sustainable development goals that are a call to action to everyone. ஃபர்ஸ்ட் வந்து நோ பாவர்ட்டி. இது வந்துட்டு என்னென்னா, ஒவ்வொரு வாழ்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பேசிக் ஹியூமன் நீட் லைக் ஃபுட்டு, ஹெல்த்து, சானிடேஷன் அண்ட் எஜுகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நோ பாவர்ட்டி அப்படின்னா ஏழ்மை என்பதே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் ஃபுட், ஹெல்த், சானிடேஷன் அண்ட் எஜுகேஷன் இருக்கணும். It is aimed at ensuring that no one has to live in extreme poverty and has to access to basic human needs like food, health, sanitation and education. Next one, zero hunger. It means that everyone worldwide must have sufficient access to safe and nutritious food that has been made in a sustainable way. அதே மாதிரி வந்துட்டு பசி என்பதே இருக்கக்கூடாது. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, சேஃபாக வந்துட்டு பண்ணப்பட்ட நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து கிடைக்கணும் இந்த சஸ்டைனபிள் வே. அதான் அடுத்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இட் ஃபோக்கஸஸ் ஆன் மார்டாலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி by realizing better and more accessible health facilities for everyone. ஸோ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சைல்டு மார்டாலிட்டி, குழந்தையிலேயே வந்துட்டு இறப்பு, ஸோ அதை தவிர்த்துட்டு அதே மாதிரி அவங்களோட வாழ்நாட்களை வந்துட்டு கூட்டணும் சரிங்களா. எக்ஸ்டெண்டிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பை ரியலைசிங் பெட்டர் அண்ட் மோர் ஆக்சசபிள். ஸோ ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுதான் ஸோ மெயினாக வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு வந்துட்டு சைல்டு மார்டாலிட்டியை வந்துட்டு குறைச்சி அவங்களோட வாழ்நாட்களை கூட எக்ஸ்டெண்டிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பை ரியலைசிங் பெட்டர் அண்ட் மோர் ஆக்சசபிள் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த குவாலிட்டி எஜுகேஷன். இட் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு எஜுகேஷன் நல்லா இருக்கிறதோட போத் கேர்ள் அண்ட் பாய் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு லேர்ன் பண்ணி அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் நல்ல வசதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது இட் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஸோ தட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் டெவலப் themselves and increase the chance of a prosperous life. And the fifth one, gender equality. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஸோ நான் இருக்கிற இடம் வந்துட்டு சவுண்டான இடம் தான், அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் இதே டைமில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு டைமும் இல்லை எனக்கு. ஸோ இட் மீன் தட் போத் மென் அண்ட் விமன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டினாலே நமக்கு தெரியும், போத் மென் அண்ட் விமன் ஷுட் ஹாவ் த சேம் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதான் வந்து இது வந்து ஒரு பேசிக் பிரின்சிபல் ஃபார் அ பீஸ் அண்ட் ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்டாக, ஒரு பீஸ்ஃபுல் வேர்ல்டாக இருக்கணும் அப்படின்னா மென் அண்ட் விமன் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
அடுத்து clean water and sanitation. So it focuses on providing the basic facility for everyone in order to increase the level of hygiene so that the number of infection and deaths can be reduced dramatically. ஸோ வாட்டர்னால வந்துட்டு சரியான இடம், ஒரு சுத்தமான இடம் இல்லாதனால, ஹைஜீன் சரியில்லாதனாலேயே நிறைய இன்ஃபெக்ஷனால் டெத் அளவுக்கு கூட வந்துட்டு நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா, பேசிக் ஃபெசிலிட்டி ஃபார் எவ்ரி ஒன் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் ஹைஜீன். ஸோ சுத்தமாக இருக்கிற லெவலில் தான் அதிகப்படுத்தணும். அதனால் இன்ஃபெக்ஷனும் டெத்தும் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி அப்படின்னும் போது இது வந்துட்டு எல்லாருக்குமே ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ லைக் கரண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், பொல்யூஷன் இல்லாத ஒரு இடமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. So it is aimed to create an environment where everyone has access to renewable, safe and widely available energy sources, enable people to live, work and develop the society. ஸோ அவங்களும் வாழ்ந்து வேலை பார்த்து சொசைட்டியையும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்து டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. ஸோ இட் மீன்ஸ் that every individual should have the opportunity to work under good conditions in order to ensure economic growth without harming the environment. ஸோ டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல குட் கண்டிஷனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது வந்துட்டு அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல கண்டிஷன் அவங்க ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு அப்போ என்வரான்மெண்ட்டை அவங்க கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா வரும்போது நிறைய பேருக்கு நல்ல ஒர்க் கிடைக்கும். ஆனால் அது வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ வித்தவுட் ஹார்மிங் தி என்விரான்மெண்ட், அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்துனும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஸோ ஒர்க் அண்டர் குட் கண்டிஷன், அது வந்து எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் வித்தவுட் ஹார்மிங் தி என்விரான்மெண்ட். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னும் போது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரெக்யர்டு எனர்ஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்துட்டு எஜுகேஷனுக்கும் ஹெல்த் கேருக்கும் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் ஃபோக்கஸஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், transport, access to transport and required energy and communication technology that can promote development opportunities for education and healthcare. ஸோ ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டு இன்கம் இன்இக்வாலிட்டிஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கண்ட்ரிஸ் வந்து இப்போது ஃபாரினுக்கு போனால் நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி, இங்கே ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கும் வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்பளம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாதுல்ல. ஸோ அப்போ பீப்புளுக்குள்ளே ஒரு கண்ட்ரீஸில் வந்துட்டு பீப்புளுக்குள்ளே இருக்கிற இன்கமில் வந்துட்டு இன்இக்வாலிட்டி இருக்காத அளவுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். சரிங்களா? அடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். It focuses on the development of cities and finding the right balance between social, economic and environmental aspects for everyone. This should ensure that people don't end up in slums and have the opportunity to live in a well-built house. So sustainable cities and communities அப்படின்னும் போதே வந்துட்டு மக்கள் வந்து இன்னும் கீழே ஸ்லம்லேயே இருக்காமல் அவங்களும் வந்துட்டு ஒரு நல்ல வசதியான வீட்டில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட எய்மாக இருக்குது. ஸோ சிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதும் அதே மாதிரி எக்கனாமிக்கல் பேலன்ஸ், சோஷியல் பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் ஆகிட்டு ஸ்லம்மில் இருக்கிற பீப்புள் வந்து வெல்பில்ட் ஹவுஸில் வந்துட்டு வாழ்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட கோல். அடுத்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இட் மீன்ஸ் தட் a sustainable and efficient use of available resources must be ensured worldwide. As the world population continues to grow, it is essential that we produce and consume smarter. We make more with less. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக நம்மளோட தேவைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு
லெஸ்ஸாக யூஸ் பண்ணி மோராக நம்ம கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி வேஸ்டேஜை குறைச்சி நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்ம இன்னோவேட்டிவாக இருக்கணும். ஸோ வேர்ல்ட் பாப்புலேஷன் கண்டினியூஸ் டு க்ரோ. இட் இஸ் எசென்ஷியல் தட் யூ ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம் ஸ்மார்ட்டர். அதான் முக்கியம். அடுத்து climate action. It is aimed at combating climate change by reducing emission and promoting the generation and use of renewable energy. Consequences of global warming must be avoided. ஸோ climate action அப்படின்னும் போது நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், முன்ன மாதிரி இல்லை கிளைமேட்டு, இந்த மாதத்தில் இந்த மாதிரி வந்துட்டு மழை பெய்யும், இந்த மாதத்தில் வெயில் அடிக்கும், இந்த மாதத்தில் காற்றடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து மாறிடுது. நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்கலாம், பங்குனி மாதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஆடி மாதத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சித்திரை மாதத்தில் வெயில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை, மாறிடுச்சு. இன்னும் வெயில் அடிச்சுட்டே இருக்குது, இன்னும் மழை விடாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரினா இதுதான். ஸோ அப்போ இது எதனால் அப்படின்னும் போது ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ஹியூமன் பண்ணுற தவறுகள்னால என்ன ஆகுதுன்னா எமிஷன், கெமிக்கலோட எமிஷன், ரேடியேஷன், இது எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சு அதனாலேயே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அப்போ வந்துட்டு குளோபல் வார்மிங், அந்த ஓசோன் லேயரோட ஹோலில் மூலமாக வந்துட்டு ரேடியேஷன் டைரெக்டாக நம்ம மேலே வந்துட்டு விழுகுது. அதனால் நிறையா டிசீஸ் அண்ட் குளோபல் வார்மிங் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து லைஃப் பிலோ வாட்டர். இட் ஃபோக்கஸஸ் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் த ஓஷன்ஸ் அண்ட் தர் பயோடைவர்சிட்டி. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தண்ணியில் இருக்கிற மீன் வகைகள், ஆக்டோபஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பிளான்ட்டும் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத உணர்ந்து வாட்டரில் வேஸ்டேஜ் போடாமல் இருக்கிறது, அதே மாதிரி கெமிக்கல் வேஸ்டேஜஸை வந்துட்டு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கவனிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு கண்ட்ரியும். ஸோ எர்த் சர்ஃபேஸில் ஓஷன் வந்துட்டு மும்மடங்காக வந்துட்டு அதிகமாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம குளோபல் சிஸ்டமோட என்ஜின்னே சொல்லலாம். ஸோ அப்போ அந்த வாட்டரில் இருக்கிற மேமல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மதிக்கணும். ஸோ அதை நம்ம கெடுக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு எய்ம். சரிங்களா? அடுத்து லைஃப் ஆன் லேண்ட். இட் இஸ் aimed at protecting, restoring and using our ecosystem sustainably. Forests cover about 30% of land area, are important for food security and in the fight against climate change. ஸோ எப்படி வந்துட்டு லைஃப் பிலோ வாட்டர் முக்கியமோ அதே மாதிரி லைஃப் ஆன் லேண்ட் லைக் ஃபாரஸ்ட், ட்ரீஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 30% ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ கவர் பண்ணோன்னா அபவுட் 30% ஆஃப் லேண்ட் ஏரியா. ஸோ நம்மளோட ஃபுட்டு, நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுட்டோ இல்லை க்ராப்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இதனால தான். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ட்ரீஸ், ஃபாரஸ்ட்டு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது, சஸ்டைனபிளாக யூஸ் பண்ண வைக்கிறது நம்மளோட எய்மாக இருக்கணும். அடுத்து வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஸோ இட் மீன்ஸ் தட் there should be more attention for peace, security and justice. Today corruption and theft still cost countries billions a year. This money could also have been invested in education, healthcare, infrastructure and poverty reduction. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரீஸ்குள்ளே வந்துட்டு எந்த கரப்ஷனோ இல்லை தெஃப்ட்டோ இல்லாத அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு நிறைய பில்லியன் கணக்கில் வந்துட்டு இந்த கரப்ஷனால் வந்துட்டு மணி வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ பணத்தை பதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி பணத்தை வந்துட்டு நம்ம எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு பணம் முடக்கம் பண்ணிகிட்ருக்கிறனால வந்துட்டு அதை வந்து பண்ண முடியலை. ஸோ இதுதான் வந்து நம்ம எய்மாக இருக்கணும். என்னென்னா வேஸ்ட்டாக இருக்கிற மணி, அதாவது வந்துட்டு கரப்ஷனாலேயும் தெஃப்ட்னாலேயும் வச்சுருக்கிற மணியை வந்துட்டு எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கணும். அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ இட் இஸ் aimed at getting everyone in the world to take action and work together to make the sustainable development goals a success. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்துட்டு இணைஞ்சு இந்த ஆக்ஷனை எடுக்கணும். ஸோ ஒர்க் டுகெதர் டு மேக் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அ சக்ஸஸ். டுகெதர் we are able to work towards a safe and sustainable future for everyone. ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஃப்யூச்சரில் ஒரு சஸ்டைனபிள் அண்ட் சேஃப் வேர்ல்டை வந்துட்டு நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஹெட்டிங் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம்.
நான் வந்து கதை மாதிரி வந்துட்டு யோசிச்சிருக்கேன். ஹெட்டிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உங்களுக்கு தோணுற மாதிரி வந்துட்டு டாபிக்ஸ் ஞாபகம் இருக்கிறதுக்கு கதை மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வடிவேல் சார் காமெடி சீன்ஸ் தான் வந்துட்டு வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ நோ பாவர்ட்டி அப்படின்னும் போது வந்துட்டு பிச்சைக்காரங்களாக இருப்பாங்கல்ல வடிவேல் சார். ஸோ பிச்சைக்காரனாக இருந்துட்டு சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ பாவர்ட்டியிலேருந்து அடுத்து வந்துட்டு கவுன்சிலர் ஆயிடுவாங்க, ஏரியா கவுன்சிலர் ஆயிடுவாங்க. ஸோ ஜீரோ ஹங்கர். அப்போ வந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. மாதவன் சார் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா சாப்பாடு போடுவாங்கல்ல. ஸோ ஜீரோ ஹங்கர். அடுத்து வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அதுக்கப்புறம் வந்துட்டு கோவில் படத்தில் வந்துட்டு பாடி பில்டராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஸோ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அதுக்கப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து படிக்க போகிறாரு, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாவர்ட்டி, ரொம்ப ஏழ்மையில பிச்சைக்காராக இருக்கார். அதுக்கப்புறம் லக் அடித்து கவுன்சிலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கே வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் ஜீரோ ஹங்கரில் இருக்கார். அடுத்து வந்து அதனால் அவர் வந்து ரொம்ப பாடி பில்டிங் டைப்பில் வந்துட்டு குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கோடு இருக்கார். அப்புறமேட்டு குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ பழைய படத்தில் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு படிப்பார். ஸோ ஸ்கூலில் குவாலிட்டி எஜுகேஷன் வந்துட்டு அவர் கிடைக்கிது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ 5th 10th வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இது ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னும் போது கோவிசர்லா மேடமோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டிருப்பார்ல. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவார். என்ன தான் குவாலிட்டி எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைச்சாலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவார். அப்புறம் வந்துட்டு க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அந்த தண்ணி கந்தசாமி படத்தில் வந்துட்டு தண்ணியை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பார்ல போலீஸ் அடிக்கும்போது. ஸோ க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அதுக்கப்புறமேட்டு வேலை பார்க்குற அந்த கரண்ட் கம்பியை வந்துட்டு வாயில் வச்சு கடிச்சிட்டு இருப்பார்ல. ஸோ அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அவர் வந்து போலீஸில் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அதுக்கப்புறமேட்டு அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்துட்டு அவர் வேலை கற்றுக்குறாரு. அதுக்கப்புறம் டீசன்ட் ஒர்க், எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கிறனால வந்துட்டு வெளியில் விட்டுடுறாங்க. ஸோ ஒர்க்கு வந்துட்டு போயிட்டு எக்கனாமிக் க்ரோத்துக்காக போராடுறாரு. அப்போ இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருப்பார்ல. ஸோ இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு வந்துட்டு வேலை இதெல்லாம் புரியும் போது தெரியுது இன்இக்வாலிட்டி, லேடிஸ்னாலும் சரி ஜென்ட்ஸ்னாலும் சரி ஆனால் வந்துட்டு ஒன்று தான் அப்படின்றது வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது அவருக்கு புரியுது. அடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறமேட்டு அவரை வந்து சிஎம் ஆக்கிடுறாங்க. ஸோ ஒரு படத்தில் வந்துட்டு முதலமைச்சராக இருப்பார். ஸோ அப்போது வந்துட்டு கண்ட்ரியை வந்து சஸ்டைனபிளாக ஆக்கணும், சிட்டிஸை வந்து சஸ்டைனபிளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் பார்த்துட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதாவது தேவையான அளவுக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிளைமேட் ஆக்ஷன் வந்துட்டு எனக்கு படம் பேர் தெரில, ஜெயம் ரவி சாரோட வந்துட்டு நடிச்சிருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு வானிலை அறிக்கை என்ன ஆகுது, மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கிளைமேட் ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கிறாரு. அடுத்து லைஃப் பிலோ வாட்டர். ஒரு இதில் வந்துட்டு தண்ணி குளம் கீழே போகும், ஏறி போகும், அதில் மேலே வந்து அந்த கட்டையில் ஏறி நடப்பார்ல. ஸோ லைஃப் பிலோ வாட்டர். அதே மாதிரி லைஃப் ஆன் லேண்டு. லைஃப் ஆன் லேண்ட்னால் வந்துட்டு இந்த சோளக்கருதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஒரே ஒரு சோளக்கருதை தான் சாப்பிட்டுன்னு சொல்லுவார்ல. ஸோ லைஃப் ஆன் லேண்ட். அடுத்து வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன். ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல். ஸோ எல்லோருடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த சஸ்டைனபிள் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து என்னோட தாட்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு டாபிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.